ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 2017 கேட்கப்பட்ட அடுத்த 50 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? அது 1981. இது 3ஆம் உலகத்தமிழ் மாநாடு. இது மதுரையில் நடைபெற்றிருக்கு. மதுரையில் எப்போது நடைபெற்றது அப்படின்னா அதற்கு 1981 கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற கவிதையை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். 3, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் யார்? அது பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா களம், வங்கம், புனை, அம்பி. 55 பாருங்க. மீனாட்சி, இது ஏற்கனவே நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துட்டோம். இது ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க ஆரம்பிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனாட்சி அப்படின்னா அது அங்கையர் கன்னி, இது மட்டும்தான் பார்த்தோம். மதுர வசனி அப்படின்னா அது தேன்மொழி பாவை. கட்கநேத்ரி, இது வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி, இது நீல் நெடுங்கண்ணி. அடுத்தது, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இங்க பாருங்க, இதில் ஒரு ட்ரிக் இருக்கு. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், மெய்யெழுத்து அதாவது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இது ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ட்ரிக்கு. இங்கே பாருங்கள், மாவுக்கு முன்னாடி ஒரு வரணும், ஆக்கு முன்னாடி ஓர் வரும். இதனால தான் இது சரி. அடுத்தது, மாக்கதம் கேணப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா அது அவர் வித்தாரகவி. வித்தாரகவி தான் மாக்கவம் அப்படின்னு அழைப்பாங்க. அகத்திணையின் வகைகள் யாவை? அகத்திணையின் வகைகள் 7. கரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணத்து கூட்டல் ஏர், கரணத்தேர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லோரும் எல்லுவர், செல்வரை அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. 61 பாருங்க. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக, இதுவும் கொடுத்துருக்காங்க. குணம் நலம் சான்றோர் நலனே பிறநலம் என்பது சரியான விடை. சான்றோர் குணநலம், நலம்னே பிறநலம் என்பது தவறான விடை. இது மட்டும்தான் சி சரியான விடை. அடுத்தது, பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா பகுதி, விகுதி ஆகிய 2மே இருந்தால் மட்டும் போதுமானது. வேண்டி, வேண்டி இதை பிரித்தோம்னா வேண்டு கூட்டல் இ, இது பகுதி, வேண்டுங்கிறது, ஈங்கிறது விகுதி. என்ன விகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வினையச்ச விகுதி. அடுத்தது, உருவேனில் இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர் என்பது உரிச்சொற்றொடர். உருவேனில் என்பது இதுவே உருதுயர். உருதுயர் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கலாம் சால, உரு, நனி, தவ, படமா, சில எக்ஸெப்ஷன், ஒரு சில வேர்டுக்கு மட்டும் வரும் உருதுயர். இதற்கான இலக்கண குறிப்பு கன்ஃபார்ம் சொல்லுங்க, ஏன்னா இது முக்கியம். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொலுக்கு வழங்கப்படும் பெயர்கள் அப்படின்னா விடைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன என்பது இதற்கான சரியான விடை. அடுத்தது, ஓடையில் யானையும் யானை டேஸும் நின்றன. யானை கன்று, குட்டி நினைக்கக்கூடாது, யானை கன்று தான் சரியான விடை. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. குளிரூட்டும் பெட்டி. நீங்கள் குளிர்பதன பெட்டி என்பது தவறான விடை. குளிர்சாதன பெட்டி என்பதும் தவறான விடை. குளிரூட்டும் பெட்டி என்பது சரியான விடை. 68, கோ என்ற உரிய பொருளை கண்டறிக. கோனா அரசன் அப்படின்னு அர்த்தம். 69, ஓமைக்கு விளக்கும் பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அத்தி பூத்தது போல அப்படின்னா அது அரிய செயல். உடலும் உயிரும் உடம்பும் போல அப்படின்னா அது ஒரு ஒற்றுமை.
ஆற்றில் கரைத்த புலி அது பயனில்லை. இடி விழுந்த மரம் போல அது வேதனை. அடுத்ததா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் ஆசிரியர் யாருன்னா, நூலின் பெயர் தான் கேட்டிருக்காங்க, திருவாசகம். திருவாசகம் என்பது சரியான விடை. கேளல் என்பதன் பொருள் எழுதுக அப்படின்னா, கேளல்னா பன்றி, உழுவை அப்படின்னா புலிமோ, என்னது உழுவை, உழுவைனா புலி, என்கு அப்படின்னா கரடி, கரடியை தான் என்கு அப்படிமோ, மேதி அப்படின்னா எருமை. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 72, திருஞான சம்பந்தர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீர்காழி. அடுத்து திருநாவுக்கரசர் திருவாமூர். சுந்தரர், சுந்தரர் வந்து திருவெண்ணைநல்லூர். மாணிக்கவாசகர் திருவாதவூர். அடுத்தது, குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. இதை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, இதற்கு அடுத்து வரும் தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இது குறுந்தொகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கான பாடலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு பார்த்தோம்னா அது 3 காண்டங்களை உடையது. இதில் பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிய. கோதில் அப்படின்னா பசு என்பது தவறான விடை. மற்றது பாருங்கள், மேதினா எருமை, சந்தம்னா அழகு, அங்கனர் அப்படின்னா சிவன், கோதில் அப்படின்னா குற்றமில்லாத, குற்றமில்லாத என்பது சரியான விடை. அடுத்து 76, நயனம் பொருளறிந்து பொறுத்துக்க. நயனம் அப்படின்னா கண்கள், இந்து அப்படின்னா நிலவு, முருகல் அப்படின்னா புன்னகை, அல்னா இருள். நச்சினையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. புருஷை அப்படின்னா மதில். அடுத்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு அப்படின்னா இடி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன்கடம் நனையாதே, இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை எழுதுக. அப்பூத்தியடிகள் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் என்பது திருஞான சம்பந்தர் கிடையாது, அது திருநாவுக்கரசர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, உமரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் மொத்தம் 80 பாக்கள் உள்ளது. 84, சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு பார்த்துங்க. இதுமாரி மைன்யூட்டாக கூறும் கேட்பாங்க. அப்போ இதற்கு சரியான விடை 1991 என்பது. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது தான் நந்தி கலம்பகம். 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நச்சினை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னா அது கம்பர். கம்பர் தான் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றார். 88 பாருங்க, இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து, வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா, சொல்லி அடிச்ச அருவா எவ்வகை எப்பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னா அது ஒரு தொழில் பாடல். அடுத்த கொஸ்டின், யாமறிந்த புலவரலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதி யார்? தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கதரின் வெற்றி. கதரின் வெற்றி. இதை கதரின் வெற்றி என்ற நூலை வந்து எழுதியவர் யார், அதை நடித்தவர் யார்? இது ரெண்டையும் சொல்லுங்கள். படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை. 2வது, நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாது. 3, நீ தேட வேண்டியது தொண்டு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இதெல்லாம் வரதராசரோட கடித வரிகள். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930 முதல்ல. அடுத்து 1931, 1932. இதில் பாருங்கள் 30, 32 கொடுத்துருக்காங்க. முதல்ல எது நடந்ததோ அதை போடுங்க, 2வது நடந்தது வேணாம். இதுமாரி தான் குழப்புவாங்க. அடுத்தது, பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. 95, இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், ஆனால் ஓல்டு புக். எட்வர்ட் மைப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படும். எடிசன் என்னன்னா ஒருவர் மற்றும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மேன் அப்படின்னா படச்சுழல். பிரான்சிஸ் சென்கின்ஸ் அப்படின்னா அது ஒரு இயக்கப்படம்.
96. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர்ல முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தோம்னா மே 8, 1974. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தமிழர் புலப்பெயர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாணிகம், வேலை வாய்ப்பு. இதை ஞாபகம் வச்சுங்க. 98. இதில் பாருங்க 97 பஞ்சம் அந்நியர் படையெடுப்பு அப்படின்னு இருக்கு. இதுவுமே உங்களுக்கு சரின்னு தோணும். ஆனால் வாணிகம் வேலை வாய்ப்பு தான் சரியான விடை. ஏன்னா அந்நியர் படையெடுப்பு ஏற்கனவே நிகழ்ந்து அங்கே பிரிட்டிஷ் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கும். அப்போ பஞ்சமும் இருக்கும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இதற்கான சரியான விடை வாணிகத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் தான் போனாங்க. முதலில் இயக்கப்படம் எடுக்கப்பட்ட விலங்கு என்ன அப்படின்னா குதிரை. ஞாபகம் வச்சிங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. ஆனால் இயக்கப்படமாக எடுத்தது குதிரை. ஏன்னா இது ஒரு கனெக்ஷன் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா அது 2 வகைப்படும். ஒன்று அடிப்படை தேவை, 2வது அகற்றப்பட வேண்டியவை. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்னா சிங்கப்பூர், மொரீஷியஸ் ஆகிய 2 நாடுகள். ஞாபகம் வச்சிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கப்பூர், மலேசியா ஞாபகம் வச்சிருக்கக்கூடாது. மொரீஷியஸ் என்பது சரியான விடை. மலேசியா அப்படின்னு நீங்கள் போட்டுறீங்க, அது தவறு. சிங்கப்பூர், மொரீஷியஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.